மேம், வைகாசி கடைசி வெள்ளியில பிரதோஷம் வருது மேம். அந்த பிரதோஷத்துல என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம்? என்ன அன்னைக்கு சிறப்பான பிரதோஷம் சொல்லுங்க. பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாவே அது வைகாசி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை ஜூன் 12 இந்த தேதியில வரக்கூடிய இந்த பிரதோஷம் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம். பொதுவாகவே 3 வகையான விஷயங்களை சொல்றேன், மறக்காம இதை கடைபிடிங்க. பிரதோஷத்தப்ப போகும்போது இந்த சீக்ரெட்டை யாரும் நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. அதாவது நந்தி என்றால் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அப்படின்னு பொருள். யாருமே சொன்னதில்லை மேம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. அதாவது எங்கெங்கேயோ பார்த்தேன், தீரவே இல்லைங்க. இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல, நான் ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, எங்கள் மேம் என்னென்னா கடவுள்கிட்ட வேண்டி தான் உங்களுக்கு மெடிசனே கொடுக்குறாங்க. அதுதான் சீக்கிரமாக குணமாகுது. இங்கே அதுதான், நீங்கள் எங்கேயோ போய் தீரவே இல்லைங்கன்னு இங்கே வந்தீங்கன்னா சரியாயிடுவீங்க. இதுதான் எங்கள் மேம்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம். அதுதான் எங்கள் நித்யா மேம் வந்து உங்களுக்காக வேண்டி சித்தர்கள் வழிபாடு பண்ணி அந்த மெடிசனை வந்து கரெக்டாக நாள் கணக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறதும் அப்படி தான் கொடுப்பாங்க. எதுவும் ஏன்னா தனன்னு மருந்தெல்லாம் தரமாட்டாங்க. இவங்க நாள் கணக்கில் தான் பார்க்குறாங்க, நாள் கணக்கில் தான் மருந்தும் கொடுக்குறாங்க. அப்படி பண்ணுறதுனால தான் நிறைய பேஷண்ட் வந்த உடனே ரிக்கவர் ஆகி நல்லா ஆகிறதுக்கு காரணம், முழுசாக குணமாகிறதுக்கு இங்கே ஒரே ஒரு காரணம் இது தாங்க. ஏன்னா நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன இருந்தாலும் தெய்வ வழிபாடு அது மிகச்சிறந்ததுங்க. கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. எங்கள் மேம் வந்து மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இன்னும் நல்லாயிடுவீங்க, இந்த மெடிசனையும் சாப்பிட்டுட்டு இந்த வழிபாடுகளையும் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் குணமாயி, என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் குணமாயிட்டாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி. அடுத்தது இப்போ வந்து வைகாசி கடைசி வெள்ளி பிரதோஷம் வருது. அது என்ன சிறப்பான பிரதோஷம், அந்த பிரதோஷத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். வைகாசி கடைசி வெள்ளியில் பிரதோஷம் வருது மேம். அந்த பிரதோஷத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம்? என்ன அன்றைக்கி சிறப்பான பிரதோஷம் சொல்லுங்க மேம். பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாவே சிவபெருமானை வழிபடக்கூடிய, அதாவது நந்தி தேவருக்கு சிறப்பான பூஜைகள். அன்னைக்கு அவர் தான் ஹீரோ. அவர் தான். அப்போ பொதுவாக அந்த ஒவ்வொரு பிரதோஷமே சிறப்பானது. அது வைகாசி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை ஜூன் 12 இந்த தேதியில வரக்கூடிய இந்த பிரதோஷம் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம். பொதுவாகவே இந்த பிரதோஷத்தன்று மாலை நேரத்துல அந்த வழிபாடு செய்யறது அவ்வளோ நல்லது. அதாவது ஒரு 3 வகையான விஷயங்களை சொல்றேன், மறக்காம இதை கடைபிடிங்க. பிரதோஷத்தப்ப போகும்போது இந்த சீக்ரெட்டை யாரும் நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. அதாவது ஒரு கைப்பிடி அளவு மிளகு கோயிலுக்கு கொண்டு போயிடுங்க வீட்டுல இருந்து. அப்படியா? புதுசா வாங்கின மிளகு. மிளகு அப்படின்னு சொல்றது இறை சக்தியை இழுத்து நமக்கு கொடுக்கும். அப்போ பிரதோஷத்தப்போ வலது கையில ஒரு கைப்பிடி அளவு மிளகை வச்சுக்கணும். எந்த பிரதோஷமா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. வச்சுட்டு நல்லா சிவபெருமானை பிரார்த்தனை செய்யணும். நந்தி பெருமானோட 2 கொம்புக்கு நடுவுல சிவலிங்கத்தை பாக்குறது தான் அன்னைக்கு சிறப்பு. ஆனா கூட்டம் நம்மளால நிக்கவே முடியாது. அது மட்டும் ஒரு செகண்ட் பார்த்துட்டோம்னா கூட நமக்கு வந்து அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றவரு சிவனுக்கு, அதாவது எப்பொழுதுமே நம்ம பிரார்த்தனைகளை இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். சிவன் கூட தியானத்துல இருப்பார் சில நேரம். அதற்காக தான் நந்தி பெருமானை கூடவே வச்சிருக்காரு. என்னுடைய பக்தர்கள் நம்மள நாடி வரவங்க சொல்லக்கூடிய வேண்டுதல்களை கவனமாக கேட்டு எனக்கு சொல்லுங்க, எப்போதுமே எனக்கு காவலனாக என் கூடவே இருக்கணும் தான் நந்தி பெருமானை வச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம நந்தி பெருமான் கிட்ட போய் சொல்வோம் நம்ம வேண்டுதலை. சொல்றது காதல போய் சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். ஆமா. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா கண்டிப்பா சிவபெருமான் கிட்ட போய் சேர்த்துருவார், தவறவே தவறாது. அதுக்காக தான் அன்னைக்கு நந்தி பெருமானோட 2 கொம்புகளுக்கு நடுவே சிவனை காண்பது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். கையில மிளகு வச்சுக்கிட்டு நம்ம வேண்டிட்டு பார்க்கணும். அந்த மிளகை வீட்டுக்கு கொண்டு வந்து தினம்தோறும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கலாம். உணவுல சேர்த்துக்கலாம். வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கலாம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க,
அந்த டைம்ல ஒண்ணு கொடுக்கலாம். அன்றைக்கு ஏன் இந்த நந்தி பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது, முன்னொரு காலத்துல சிவாதர் அப்படின்ற தீவிர சிவபக்தர் இருந்தார். நீண்ட நாளாக அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி சிவன் கிட்ட வேண்டி ஒரு குழந்தை அவருக்கு பிறக்குது. அவர் பாத்தீங்கன்னா நல்ல தேக ஒளியோட சூரியன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறாரு. அவரும் சின்ன வயசுல இருந்தே தீவிர சிவபக்தராக, குழந்தையாக இருக்கும் போதுல இருந்தே சிவனை வந்து நல்லா வேண்டிட்டு சிவபக்தராகவே வளர்றாரு. அப்போ வந்து பார்க்கும்பொழுது ஒரு 2 சிவனடியார்கள் சிவாதர் ஐயா வீட்டுக்கு வராங்க. ஸோ பார்த்துட்டு அவர்கள் கணித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவு, பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த குழந்தை நான் சிவனின் குழந்தை, சிவனை வந்து எனக்கு சிவன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த குழந்தை நான் அப்படின்ட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த சின்ன வயசுல பாருங்க. ஸோ அப்போ சிவன் வந்து இவருக்கு வரம் கொடுக்குறாரு. குழந்தைய உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னா, உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் நந்தியாக அவரை மாற்றி கூடவே வச்சுக்கிறாரு. நந்தி என்றால் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அப்படின்னு பொருள். ஸோ கூடவே வச்சுக்கிட்டு எப்போதுமே நீ என் கூட இருக்கணும், நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன், என் கூடவே இரு, பக்தர்கள் சொல்றது எல்லாமே கேட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரதோஷ நேரத்துல நமக்கு நந்தி பெருமானோட வழிபாடு சிறப்பாக கருதப்பட்டு இன்றளவும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது முக்கியமான ஒன்று. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது பிரதோஷத்தப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நிறைய இருக்கு. ஓம் நம சிவாய சொல்லலாம், இல்லைன்னா சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. இந்த மந்திரத்தை 21 முறையோ 108 முறையோ நம்ம சொல்லலாம். அதாவது இது பிரதோஷத்தப்ப சொல்லக்கூடிய சிறப்பான சிவ மந்திரம். சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. இந்த மந்திரத்தை பிரதோஷ காலத்துல நம்ம உச்சரித்துக்கிட்டே வரும்போது சிவ நாமங்கள் நம்ம உச்சரிக்கணும். சிவன் சொல்லலாம், நமச்சிவாய சொல்லலாம், இந்த இப்ப நான் சொன்ன மந்திரத்தை சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம செய்யும் பொழுது பிரதோஷத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஸோ அன்றைக்கு ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். எப்படியாவது நம்ம சிவனை பார்த்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிளகும் வீட்டுக்கு கொண்டு வாங்க, சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உடல் நலன்ல நமக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் மிளகு கையில எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு திருப்பி கொண்டு வருவாங்க. நல்லா அதை கையில வச்சுக்கிட்டு நம்ம வேண்டுதெல்லாம் வச்சுட்டு, அதாவது 2 நந்தியோட கொம்புக்கு இடையில சிவனோட பட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்து கும்பிடணும். வெரி குட், வெரி குட். அதுதான் இன்னைக்கு சிறப்பே. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மிளகு வீட்டுக்கு கொண்டு வரும்பொழுது சிவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று நம்ம கொடுக்கலாம், உணவுல சேர்த்தும் சாப்பிடலாம். யாருமே சொன்னதில்லை மேம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்மளாம் வந்து ஏதோ பிரதோஷம், ஏதோ இது என்னது நந்தி பகவானுக்கு ஒரு அருகம்புல், அப்புறம் நம்ம பிடிச்சது ஏதாவது ஒரு பூ ஏதாவது வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவோம். பட் பிரதோஷத்துக்கு ஏன் போகிறோம், எதுக்காக அந்த வேண்டுதல் வைக்கிறோம், என்ன கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பிரதோஷம் அன்னைக்கும் அந்த 2 நந்தியோட கொம்புக்கு நடுவில் சிவனை பாருங்கள். அது அவ்வளோ ஒரு மகிமையாக. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இனிமையாவது நல்லா இருக்கணும். சிவன் கிட்ட மட்டும் ஒரு பர்மிஷன் கிடைச்சி வான்ட்டாருன்னா நீங்கள் அவ்வளோதான், வேறு லெவலில் ஒரு திடீர்னு கொண்டாந்து ஒரு மிராக்கலே பண்ணிவிடுவார். சிவபெருமான பத்திரமாக பிடிச்சிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, வாழ்க்கையை குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.